அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஏழை நோயாளிகளுக்கு ₹1 உணவு வழங்குகிறார் ஈரோட்டை சேர்ந்த ஒருவர். யார் அவர்? இது பற்றி ஒரு செய்தித்தொகுப்பை பார்க்கலாம். மனிதனின் அன்றாட தேவைகளில் உணவு இன்றியமையாதது. சரியான வேளைக்கு உணவு கிடைக்காமல் தினமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஏழை நோயாளிகளுக்கு கடந்த 7 வருடங்களாக ₹1 மட்டுமே வாங்கிக் கொண்டு உணவை வழங்கி வருகிறார் ஈரோட்டைச் சேர்ந்த வெங்கட்ராமன். அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு அம்மா வராங்க. வந்து ஒரு ₹10 கொடுத்து இட்லி கேட்குறாங்க. அவங்க வந்த டைம் வந்து பார்த்தா இட்லி இல்லைங்க. இட்லி இல்லைன்னா அவங்க வந்து போகிறாங்க. ஏமா போகிறீங்க? இட்லி இல்லைன்னா தோசை வாங்கிக்கிங்க அப்படின்னா. இல்லை எனக்கு இட்லி தான் வேணுங்க அப்படின்றாங்க. இல்லைங்க காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து கொடுங்க அப்படின்றோம். காசுக்கு அவசரம் இல்லைங்க. இட்லின்னா ஒரு 6 இட்லி கொடுப்பீங்க. நானும் என் கணவரும் 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். தோசைன்னா ஒரு 2 தோசை தான் கொடுப்பீங்க. அதனால் நானும் பசியாக இருப்பேன், அவங்களும் பசியாக இருப்பாங்க. அதனால் 2 பேரும் வந்து பட்னியோடு இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் உருவாச்சு. காலை முதலே உணவிற்கான டோக்கன் வழங்கப்படுகிறது. மதியம் வெங்கட்ராமன் மருத்துவமனைக்கு வரும்போது அவரிடம் டோக்கன் கொடுத்து சாப்பாட்டை வாங்கிக் கொள்ளலாம். ஒரு உடம்பு சரியில்லை மருமகளுக்கு, அதனால் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. எந்த இதுவுமே எங்கள் கையில் இல்லை. பரவாயில்லைங்க, இங்கே வரங்காட்டி சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. என் பையனுக்கு 2 வருஷமாக மனநல சரியில்லைங்க சார். இப்போ ஜிஹெச்சில் வந்து சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. நான் 1 மாதம் ஆகுதுங்க சார். 1 மாதமாக நான் இந்த ஒரு டோக்கன் நல்லா கொடுத்து உதவுறாங்க சார். ஈரோட்டிலேயே வெங்கட்ராமன் நடத்தி வரும் ஹோட்டலுக்கு சாப்பிட வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் 50% வரை சலுகை விலையில் உணவை வழங்கி வருகிறார். மனிதநேயம் மறைந்து போய்க் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் வெங்கட்ராமனின் மனிதாபிமானம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான்.